பூமியில் மிகவும் குளிரான, காற்று வீசும் மற்றும் வறண்ட கண்டமான அண்டார்டிகா, நமது கிரகத்தின் சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளது. அதன் பரந்த பனிக்கட்டிகள், உயரமான பனிப்பாறைகள், பெங்குவின், திமிங்கலங்கள் மற்றும் கடற்பறவைகள் வரை பல்வேறு வகையான வனவிலங்குகளின் இருப்பிடமாக உள்ளன. இருப்பினும், அதன் தொலைதூர மற்றும் வெளித்தோற்றத்தில் தீண்டப்படாத தன்மை இருந்தபோதிலும், அண்டார்டிகா மனித செயல்பாடு மற்றும் காலநிலை மாற்றத்தின் அச்சுறுத்தல்களிலிருந்து விடுபடவில்லை. இந்த வீடியோவில் அண்டார்டிகா எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்கள், உலகத்திற்கான தாக்கங்கள் மற்றும் இந்த பலவீனமான சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாக்க பாதுகாப்பு முயற்சிகளின் அவசர தேவை ஆகியவற்றை ஆராய்வோம். காலநிலை மாற்றம் மற்றும் உருகும் பனி. காலநிலை மாற்றம் காரணமாக அண்டார்டிகா மிக விரைவான மாற்றங்களை சந்தித்து வருகிறது. அதிகரித்து வரும் வெப்பநிலையானது துருவ பனிக்கட்டிகளை ஆபத்தான விகிதத்தில் உருகச் செய்து பனிப்பாறைகள் சீர்குலைவதற்கு வழிவகுக்கிறது. இது கடல் மட்ட உயர்வுக்கு பங்களிப்பது மட்டுமல்லாமல் அண்டார்டிக் சுற்றுச்சூழல் அமைப்பின் நுட்பமான சமநிலையையும் சீர்குலைக்கிறது. கடல் பனியின் இழப்பு கிரில் போன்ற உயிரினங்களின் வாழ்விடத்தையும் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களையும் பாதிக்கிறது. இது அண்டார்டிக் உணவுச் சங்கிலியின் அடித்தளம் மற்றும் முழு கடல் சுற்றுச்சூழல் அமைப்பையும் பாதிக்கிறது. மனித செயல்பாட்டின் தாக்கம். ஆராய்ச்சி நிலையங்கள், சுற்றுலா மற்றும் மீன்பிடித்தல் அனைத்தும் கண்டத்திலும் முத்திரையை பதித்துள்ளன. ஆராய்ச்சி வசதிகள் மற்றும் சுற்றுலாவில் இருந்து வரும் மாசுபாடு இயற்கையான சூழலை மாசுபடுத்துகிறது. வனவிலங்குகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் ஆரோக்கியத்தை அச்சுறுத்துகிறது. அண்டார்டிக் கடல் பகுதியில் அதிகரித்த கப்பல் செயல்பாடு எண்ணெய் கசிவுகள் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். பல்லுயிர் இழப்பு. அண்டார்டிகா தரிசு நிலமாகத் தோன்றலாம், ஆனால் அது வியக்கத்தக்க பன்முகத்தன்மை கொண்ட வாழ்வியல் தாயகமாகும். பெங்குவின், திமிங்கலங்கள் மற்றும் கடற்பறவைகள் இனப்பெருக்கம், உணவு மற்றும் உயிர் வாழ்வதற்கு கண்டத்தின் தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை நம்பியுள்ளன. இருப்பினும், காலநிலை மாற்றம் மற்றும் மனித செயல்பாடு ஆகியவை இந்த இனங்கள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்கள் மீது அழுத்தம் கொடுக்கின்றன. கடல் பனியின் இழப்பு, வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு முறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் மனித நடவடிக்கைகளின் இடையூறுகள் அனைத்தும் அண்டார்டிக் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் நுட்பமான சமநிலையை சீர்குலைக்க அச்சுறுத்துகின்றன. இது பல்லுயிர் வீழ்ச்சி மற்றும் உயிரினங்களின் சாத்தியமான அழிவுக்கு வழிவகுக்கிறது. உலகளாவிய தாக்கங்கள். அண்டார்டிகாவின் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் ஆரோக்கியம் உலகின் பிற பகுதிகளுக்கு நீண்டகால தாக்கங்களைக் கொண்டுள்ளது. பூமியின் காலநிலை மற்றும் கடல் நீரோட்டங்களை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உருகும் பனிக்கட்டிகள் கடல் மட்டத்தை உயர்த்துவதற்கு பங்களிக்கின்றன. இது உலகெங்கிலும் உள்ள கடலோர சமூகங்களை அச்சுறுத்துகிறது. அண்டார்டிக் சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் உலகளாவிய உணவு வலைகள் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தின் மீது அடுக்கடுக்கான விளைவுகளை ஏற்படுத்தலாம். அண்டார்டிக் பனியின் இழப்பு கடல் சுழற்சி முறைகளை சீர்குலைத்து உலக அளவில் வானிலை அமைப்புகள் மற்றும் காலநிலை நிலைத்தன்மையை பாதிக்கும். பாதுகாப்பு முயற்சிகள். அண்டார்டிகாவை பாதுகாப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு முயற்சிகள் தேவை. அண்டார்டிகாவை அமைதி மற்றும் அறிவியலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இயற்கை இருப்பு பகுதியாக குறிப்பிடும் அண்டார்டிக் ஒப்பந்த அமைப்பு, கண்டத்தில் மனித நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதில் கருவியாக உள்ளது. எவ்வாறாயினும், பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு ஆகியவற்றின் வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வலுவான நடவடிக்கைகள் தேவை. பாதுகாப்பு முயற்சிகள் கார்பன் உமிழ்வை குறைத்தல், கடல்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை விரிவுபடுத்துதல், சுற்றுலா மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் தளவாட நடவடிக்கைகளில் நிலையான நடைமுறைகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். அண்டார்டிகா ஒரு விலைமதிப்பற்ற அறிவியல், சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது. இருப்பினும், காலநிலை மாற்றம், மனித செயல்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு ஆகியவற்றிலிருந்து இது முன்னோடியில்லாத சவால்களை எதிர்கொள்கிறது. அண்டார்டிகாவின் தலைவிதி ஒட்டுமொத்த கிரகத்தின் தலைவிதியுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பலவீனமான சுற்றுச்சூழல் அமைப்பை எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாப்பாக இருக்க நாம் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு முயற்சிகள் மூலம் மட்டுமே அண்டார்டிகாவிற்கும் உலகிற்கும் நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்ய முடியும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.